நிக்க பேர் வாங்க. அவர் பேசும்போது ஆமா கருதை வந்துட்டாங்க. லேடிஸ் மொத்தம் அன்பண்ணா வேலை கரெக்டா பார்த்துக்கணும். அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம். செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அந்த வகையில சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மேல்மருவத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய பணி நிமித்தமாக சென்னை சென்று வரும் நிலையில விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூரில் நிறுத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். செய்யூர் மதுராந்தகம் பகுதி மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில அரசு கலைக்கல்லூரி இங்கு அமைக்கப்படும். வேலை வாய்ப்புகளை பெருக்க தொழிற்பேட்டை சிப்காட்கள் அமைக்கப்படும். சரி பேசி முடிச்சது, அதுக்கப்புறம் நீ பேசு. மதுராந்தகம் நகராட்சி மக்கள் பயனடையும் வகையில பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். கண்டிப்பா இதை செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். 2021 நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி சரி, அதே மாதிரி இப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. மாசம் மாசம் 1000 ரூபாய் போய் சேர்ந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, சில பேருக்கு வரல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கொரோனா 2வது பேரலை. யாரும் இருக்கா? கோவிட் தொற்று 2வது பேரலை. ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை பார்த்தாரா? நலம் விசாரிச்சாரா? என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு 6 மாசம் வெளில வராதீங்க, பூட்டிக்கோங்க. வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாமா? ஊசி கேட்டோம், ஊசி வேணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊசி போடணும், ஊசி வேணும்னு கேட்டோம். ஆனா ஊசி கொடுக்கவே இல்லை. ஊசி தயாரிக்கிறதுக்கு உரிமையும் கேட்டோம், அதுவும் தரவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தான் பண்ணாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். என்ன பண்ணாரு? எல்லாரும் ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு தட்டை வச்சு சத்தம் போடுங்க. நீங்க எழுப்புற சத்தத்துல கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள். இதுல எத்தனை பேர் பண்ணீங்க? சும்மா சொல்லுங்க. சில பேர் பயத்துல பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல.